மிஸ்டர், எதுக்கு என்ன முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க? நான் உங்களை முறைச்சு பார்த்தனா? எதுக்கு சிரிக்கிற? 10 நிமிஷமா என்னைய பார்த்து சொல்லி விட்டுட்டு இப்ப எதுவும் தெரியாத மாதிரி சிரிக்கிறியா? ப்ளீஸ் கவுண்டர், தயவு செஞ்சு தரக்குறைவா பேசாதீங்க. நான் ரொம்ப நல்லவன். பருவ பொண்ணை பார்த்து சொல்லி விட்ட நீ நல்லவனா? எதுக்காக இவர் அடிச்ச? அத கேக்குறதுக்கு நீ யாரு? அவரு என்னோட ஃப்ரெண்ட். உன் ஃப்ரெண்ட் சரியான ஜொல்லு பார்ட்டி. அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஏன் தெரியுமா? அவர் பார்வையே இல்லாதவர். மரியாதையா அவர் கண்ணத்துல அரைஞ்சதுக்கு மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? நான் கேட்க மாட்டேன், அதெல்லாம் பழக்கமே இல்ல. ஐயா மன்னிப்பா, அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல்பா. இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு நான் சீன் சொல்றேன். இந்த மிஸ் அவரை ஸ்லாப் பண்ணதுக்கு பதிலா அவரு இந்த மிஸ் கணத்துல ஓங்கி பலாருன்னு விட்டா மேட்டர் சால்வ்டு. ஐ மன்னிப்பு. ஏய், மரியாதை வழி விடுங்க, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன். தாராளமா கூப்பிடு. ஊனமுற்றவளை துன்புறுத்தினா போலீஸ் வந்து உங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கும். போலீஸ் இப்ப நீ கூப்பிடுறியா இல்ல நாங்க கூப்பிட்டுமா? பிரியா, மன்னிப்பு கேளு. சும்மா இருங்க. ஐயா, இந்த பாட்டு ரொம்ப ஸ்ட்ராங் பா. பேசாம நாமளே போலீஸ் கூப்பிடலாம். போலீஸ். குமரா சார், குமரா வேண்டாம், அவங்கள விட்டுருங்க. மன்னிப்பு கேட்கறதுக்கு ஏத்த பண்பு இல்லாதவங்கள நாம தான் மன்னிச்சு விட்டுறணும். பாரு, இப்போவாது புரியுதா? இனிமேலாவது பண்பா நடந்துக்கோ. ஒழுங்கா மன்னிப்பு கேளு. முடியாது. இவனுங்கள சும்மா விட மாட்டேன். அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அப்புறம் அத்தை, நர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிட்டேன். மெட்ராஸ்ல ஒரு வேலைக்கும் ஜாயின் பண்ணிட்டேன். இனிமே நான் இங்க தான் தங்க போறேன். அப்புறம் அத்தை, எனக்கும் குமரனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம் பாருங்க. எப்ப பார்த்தாலும் மிட்டாய் கேக்குற மாதிரி என்ன கல்யாணம் பண்ணி வைங்க, என்ன கல்யாணம் பண்ணி வைங்க. ஏமா தெரியாம கேக்குறேன், குமரனுக்கு எத்தனை முறை பொண்ணுங்க இருக்காங்க? இங்க பாருப்பா, என் கூட பிறந்தவங்க 2 அண்ணனுங்க. சோமு அண்ணன் மதுரையில இருந்தாரு, அவரோட பொண்ணு தான் இவ. ராமு அண்ணன் பஞ்சாபுக்கு போனாரு, அவர் போனவர் தான். என்ன ஆனாரு, எங்க இருக்காருன்னு ஒரு தகவலும் இல்ல. எனக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருப்பா இருக்கா? இவ ஒருத்தி தான்ப்பா இருக்கா. இது ஒண்ணு போதாதா? வந்துட்டியா? இனிமே எனக்கு தான் தொல்லை. இது அன்பு தொல்லை மாமா. இதுதான் உங்க கல்லூரியினுடைய மாடலா சார்? ஆமா சார், வாங்க. ஐ சி. கந்தையா சார், ஆமா, பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கலைக்கல்லூரின்னு இருக்கு. இது என்ன மாணவர்கள் மனிதநேய கல்லூரி? ஐயா, ஒரு மெடிக்கல் காலேஜ்ல இருந்து பல டாக்டர்ஸ் வெளியில வருவாங்க. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து பல இன்ஜினியர்ஸ் வெளியில வருவாங்க. ஆனா எங்க மனிதநேய கல்லூரியில இருந்து வெளியில வர டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், மனிதநேய உணர்வுள்ள மனிதர்களா வெளியில வருவாங்க. வெரி குட். வணக்கம் சார். வணக்கம் சார். நீதிபதி ஐயா. வணக்கம். இவர் முன்னாடி தான் நம்ம உண்டியில திறக்க போறோம். நல்லதுங்க. இந்தாப்பா ஐயா, இந்த உண்டியில திறக்கிறானே, இவன் தான் என்னோட மாணவன் குமரன். குமரா, எவ்வளவு இருக்கு? 6 லட்சம் ரூபா இருக்கு. உங்ககிட்ட 4 லட்சம் ரூபா இருக்கு சார். உங்ககிட்ட எவ்வளவுப்பா? என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் இருக்கு சார். என்கிட்டயும் 2 லட்சம் ரூபாய் இருக்கு சார். என்கிட்ட 90,000 இருக்கு சார். ஓ, 90,000 இருக்கா? ஸோ மொத்தம் 14,90,000 ரூபா. அடடே, இன்னொரு 10,000 ரூபாய் சேர்ந்திருந்தா 15 லட்சம் ரூபாய் ஆயிருக்கும். பரவாயில்லையா? அடுத்த தடவை வசூலாயிடும். வேணும்னா நான் அந்த 10,000 கொடுத்துட்டுமா? இல்லையா, நான் உங்ககிட்ட வாங்கக்கூடாது. என்கிட்ட படிச்ச மாணவர்கள்ட்ட நிதியை வசூல் பண்ணி இந்த கல்லூரி கட்டணுன்றது என்னுடைய குறிக்கோள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நீங்க? நான் தான் சார், சக்கரத்தான். ஆஹா, சக்கரத்தான் இல்ல நீங்க? சார், என்னுடைய பழைய மாணவன். ஓஹோ. ஆமா, ஏதோ டிராவல்ஸ் நடத்த போறேன்னு சொல்லிருந்தீங்களே, என்ன ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க ஆசீர்வாதத்துல டிராவல்ஸ் பிசினஸ் ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயம்? நம்ம மனிதநேய கல்லூரிக்காக 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்கலாம் வந்தோம் சார். ஓ, வெரி குட் வெரி குட் வெரி குட். ரவுண்டா 15 லட்சம் ஆயிடுச்சு. கந்தையா, அந்த கந்தனுடைய அருள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. கண்டிப்பா உங்களுடைய முயற்சியில வெற்றி பெறுவீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல மார்க். ஃபர்ஸ்ட் ரேங்க். குட். சர்டிபிகேட்லாம் நல்லா இருக்கு. வந்து கண்ட நேரத்துல பேசுவீங்க, இப்ப பேச. சரி, பேசுறேன். இது ஆர்டினரி லோக்கல் கம்பெனி கிடையாது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் செய்யக்கூடிய மிகப்பெரிய கம்பெனி. இங்க ஒரு 6 மாசம் அப்படியே மூக்க புடிச்சுக்கிட்டு நாய் மாதிரி வேலை பார்த்தீங்கன்னா ஓஹோ ஓஹோன்னு வருவேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி கம்பெனிய எதிர்த்தாப்புல நீ போட்டுக்கிட்டு மார்னிங் பாரிஸ், மத்தியானம் லண்டன், நைட்டுக்கு நார்வேன்னு வேர்ல்டு ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கலாம். அடுத்த மேட்டரிங் சொல்லிரட்டுமா? சொல்லி தொலை. 15 லட்சத்தை முன்பணமா ஐயா முன்னாடி வச்சிரு. முன்பணமா லஞ்சமா? இல்லப்பா, நீங்க என்கிட்ட கேக்குற மாதிரி தான்ப்பா நானும் உங்ககிட்ட கேட்டேன். எங்க குடும்பம் நேர்மையான குடும்பம், லஞ்சம் வாங்கவும் மாட்டோம் கொடுக்கவும் மாட்டோம்னு சொன்னேன்.
பொழைக்க தெரியாத குடும்பம்னு கேலி பண்றாங்கப்பா. அப்பா அந்த கம்பெனில மட்டும் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா நம்மளோட எதிர்காலமே மாறிடும்பா. வேலைக்கு சேரும்போதே லஞ்சம் கேட்கறாங்களே, சுத்த அயோக்கிய பைய கம்பெனியா இருக்கும் போல இருக்க. இத பாரு, நீ படிச்ச படிப்புக்கு கொஞ்சம் பொறுமையா இரு, நல்ல வேலை தன்னால அமையும். ஆமாப்பா, நீங்களும் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் 2 வருஷமா வேலை தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. வீட்டுக்கு வந்தா சாத்வீக சமதர்மன் பேசிட்டு இருக்கீங்க. வெளியே போய் பாருங்கப்பா, எல்லாமே லஞ்சமா தான் இருக்கு. லஞ்சம் கொடுத்தாதான்ப்பா வேலை கிடைக்கும். நீங்க தான்ப்பா மனசு வைக்கணும். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? அப்பா நீங்க பேங்க்குக்கு தானே போறீங்க? ஆமா. எவ்வளவு பணம் கட்ட போறீங்க? 15 லட்சம். அப்பாப்பா அது கொடுங்கப்பா, வேலைக்கு சேர்ந்துடுறேன். 6 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். ஏய், உனக்கு அறிவில்ல? இது பொது சொத்துடா. கல்லூரி மாணவர்கள் கல்லூரி கட்ட நன்கொடையா கொடுத்த பணம். இதை எப்படி அவனுக்கு கொடுக்க முடியும்? அப்பா அப்ப இந்த வீட்டை அடமானம் வச்சாது பணத்தை கொடுங்கப்பா ப்ளீஸ். ஏய் தயலா, இந்த வீட்டை நான் எப்படி அடமானம் வைக்க முடியும்? இது நான் சம்பாரிச்சு கட்டின வீடு இல்லடா. என்னோட கல்வி சேவையை பார்த்துட்டு ஒரு பெரிய மனுஷன் இந்த வீட்டை எனக்கு அன்பளிப்பா கொடுத்திருக்காரு. இந்த வீட்டுல நான் சாகர வரைக்கும் இருக்கலாமே தவிர இந்த வீட்டை விற்கவோ அடமானம் வைக்கவோ எனக்கு எந்த விதமான உரிமையும் இல்ல. ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, அம்மா, டேய் சொல்லுடா, உன்னோட பாஸ் பேர் என்ன? சொல்ல மாட்டேன். 10 கோடி ரூபாய் போதைப் பொருளை லாரியில கடத்திட்டு வந்திருக்க. முதலாளி யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. ஒழுங்கா சொல்றா, இல்ல அடிபட்டே செத்துருவ. நான் செத்தாலும் சொல்ல மாட்டேன். உனக்கு எவ்வளவு லஞ்சம் வேணும் சொல்லு. லஞ்சமா? என்கிட்ட பேசுற? எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. சியர்ஸ். நம்ம டிரைவர் ஒருத்தன் உள்ள மாட்டிக்கிட்டா அவனை எப்படியாவது வெளியே எடுக்கணும்னு ஐடியா கொடுறான்னா ஊத்தி கொடுத்துட்டு ஏத்தி கொடுங்கன்னு கம்யூனிசம் பேசிக்கிட்டு இருக்கான். ஒன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க. என்ன? என்னைக்கு ஊத்தி கொடுக்கறவன் தான் காட்டி கொடுப்பான். என்ன வக்கீல் சார், நீங்க தண்ணி போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா என்ன போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்கி கொடுத்த சரக்கு ஏதாவது ஒரு வேலை வேணாமாப்பா? நல்ல வேலை. போட்டு கொடுக்கறத பத்தி பேசுறோன்னு இன்ஸ்பெக்டரே வராரு. அடடே வாப்பா வாப்பா. சார் வணக்கம் சார். வாங்குறதெல்லாம் வாங்கி உள்ள போட்டுக்குவீங்க, எங்க ஆளையும் தூக்கி உள்ள போட்டுருவீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சார்? என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சார். புதுசா வந்திருக்கிற ஏசிபி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு சார். அவர் துட்டு புட்டி குட்டி எதுக்குமே மசிய மாட்டேங்கார் சார். ரொம்ப நேர்மையானவர் சார் அவரு. அப்ப தண்ணி லாரி ஏத்தி ஆளை க்ளோஸ் பண்ணிடுறேன். அட நீ வேற சும்மா இருப்பா, நீங்களே பண்ணிப்பா. நாயகம் சார், நீ நடுநாயகமா எல்லாம் பேசக்கூடாது. சட்டம் படிச்சதே அதுல இருக்கிற சந்து பொந்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். அண்ணன், தம்பி, தங்கச்சி, தாத்தான்னு. சொல்றது புரியுதா? புரியுது. அட கேவலம் ஒரு நாய்க்குட்டி மேல சென்டிமெண்ட் வச்சிருப்பாயா? அந்த வீக்னஸ் புடி. வாங்க தம்பி உட்காருங்க. இல்ல சார் பரவாயில்ல, உங்க முன்னாடி உட்கார தைரியம் எனக்கு இல்ல சார். உங்க படிப்புக்கும் செல்வாக்குக்கும் அதெல்லாம் உட்காரலாம். என்ன மிரள்றீங்க? பயமா இருக்க? தைரியமா உட்காருங்க தம்பி, உட்காருங்க. இல்ல அன்னைக்கு போடா வெளியேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு என்ன உட்கார சொல்றீங்க. இன்னைக்கு நான் பணமும் கொண்டு வரல சார். எனக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் பெரிய லெவல்ல வர வர புரிஞ்சுக்குவீங்க. முதல்ல திட்டுவோம், அப்புறம் உபசரிப்போம். ஆமா, உங்க தம்பி ஏசிபி தானே இருக்காரு? ஆமா சார், ஏசிபி கார்த்திக். சொல்லண்டா. அவரு எங்க டிரைவரை பிடிச்சு வச்சிருக்காரு. எதுக்காக? ஒரு பிரியத்துக்காகத்தான். லாரியில பின்பாரம் கம்மியா இருக்கேன்னு ஒரு 10 கோடி ரூபாய் போதை பொருளை வச்சோம். அதை உங்க தம்பி பிடிச்சிட்டாரு. டிரைவரை விட்டுட்டா எங்க பாரம் குறைஞ்சிரும். முடியாது, என்னால முடியாது. நான் தேச துரோகம் செய்ய மாட்டேன். டேய், ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவரை விடுறது தேச துரோகமாடா? நாட்டுல இதை விட பெரிய பெரிய துரோகம்லாம் நடந்துட்டு இருக்குடா. அப்பா சொன்ன அறிவுரைய மறந்துட்டியாடா? ஐயோ ஐயோ, அப்பா ஒரு அப்பா வீடா? அவர் நினைக்கிறது நடக்கும் நினைக்கிறியா? உண்டியல வச்சுக்கிட்டு சில்லற சில்லறையா வசூல் பண்ணிக்கிட்டு காலேஜ் கட்டணும்னு நினைக்கிறது நடக்குமா? நடக்காது. அது பெரிய விஷயம். இப்போ அவர் லஞ்சத்தை ஒழிக்கணும், தீவிரவாதத்தை ஒழிக்கணும்னு பாடுபடுறாரு. இதெல்லாம் நடக்காதுடா. அதெல்லாம் யாராலையும் சாதிக்க முடியாத ஒரு விஷயம். இவர் சாதிச்சிருவாரா? சாதிச்சிருவாரு, நான் நம்புறேன். முடியாதுடா. அவரோட கனவு நிறைவேறாமையே கட்டைய போட போறாரு. நான் கொல்லி வைக்கிறேன், நீ சமாதி கட்டு. அதான் நடக்க போகுது. நீ ஆவேசத்துல பேசிட்டு இருக்க. ஆமாண்டா, நான் ஆவேசத்துல தான் பேசுறேன். பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு எனக்கு ஆசை. இந்தியாவிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்ல ஒருத்தனா இருக்கணும்னு எனக்கு ஆசை. அப்பாவோட பேச்ச கேட்டா இதெல்லாம் நடக்காதுடா. கிழிஞ்ச சட்டைய ஒட்டு போட்டு உடுத்தணும், அருந்த செருப்பை தச்சு போடணும், கால் வைத்து பட்டினியுமா அரை வைத்து பட்டினியுமா காலம் பூரா வாழணும். அதெல்லாம் என்னால முடியாதுடா. எனக்கு ஆபீஸ் புறப்பட நேரமாயிடுச்சு. அப்படியா? உனக்கும் ஆபீஸ்க்கு நேரமாச்சு, எனக்கும் நேரமாச்சு. எதுக்கு தெரியுமா? சாகறதுக்கு. என்னடா அது? விஷம், பாய்சன். இத குடிச்சிட்டு சாக போறேன். என்னடா சொல்ற? அப்பாவுக்கு உலகம் புரியல, உனக்கு வாழ தெரியல. நீ அப்பா மாதிரியே இருக்கடா. 2 பேரும் நல்ல பேரும் புகழுமா இருங்க. நான் செத்து போறேன். உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்காடா? சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடும் போது பந்து ரோட்டை தாண்டி போயிடுச்சு. அந்த பந்து எடுக்க நீயும் ரோட்டை தாண்டி போன. அப்போ வேகமா வந்த ஒரு லாரி உன்னை அடிக்க வந்துச்சு. உன்னை காப்பாத்திட்ட. நான் அந்த லாரியில மாட்டிக்கிட்டேன்.
1 மாசம் ஹாஸ்பிட்டல்ல சாக பழக்க கடந்த. அப்பவே நான் செத்திருக்கணும். செத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. குட் பை பிரதர். சார் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பணத்தை எண்ணிட்டு இருக்கீங்களா சார்? இந்தாங்க சார். இனிமே நீங்க பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கணும் சார். அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்திருக்கு சார். திடீர்னு உள்ள வந்து அதிர்ஷ்டங்கிறீங்க, ஆர்வம் சொல்றீங்க. யார் நீங்க? சார் நான் ஃபுல் பாட்டில் பெரியசாமி. ஃபுல் அடிச்சா கூட எக்கு தப்பா பேச மாட்டேன் சார். ஆனா இப்ப குவார்டர் தான் அடிச்சுக்கிறேன். அத விடுங்க. பின் பாயிண்ட் நான் மேட்ருக்கு வரேன். நீங்க பேசுறது எனக்கு புரியலையே, கொஞ்சம் புரியும்படியா பேசுங்க. என் தம்பி பக்ரி மார்க்கெட் ஏரியால ஒரு பொண்ணு தகராறுல ஒருத்தனை போட்டு தட்டான் சார். அதுக்கோசரம் உங்க மகன் கார்த்திக் இல்ல, அவனை புடிச்சு உள்ள வச்சிட்டாரு சார். டீல் 5 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். வெளியே விட்டுற சொல்லுங்க. யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? கந்தையா கிட்ட. என்னோட குறிக்கோள் தெரியுமா? என்ன சார் கோமா பேசுறீங்க? கம்மியா பேசிட்டேன்னா 5 இல்லைன்னா கூட 2 போட்டு 7 வாங்கிக்க சார். என் மகன் ஏசிபி கார்த்திகை நான் எப்படி வளர்த்திருக்கேன் தெரியுமா? உயிரே போனாலும் அவன் லஞ்சம் வாங்க மாட்டான். இஸ் a perfect gentleman. எந்த தகப்பனும் பெத்த புள்ளைய பத்தி அப்படிதான் சொல்லுவான். ஆனா நடக்குது என்ன தெரியுமா? என்னையா நடக்குது? உன் புள்ள இடது கைக்கு தெரியாம வலது கையில, வலது கைக்கு தெரியாம இடது கையிலன்னு லஞ்சம் வாங்கிக்கினேங்கறான். இடியட். என்னையா கணத்துல அடிக்கிற? வாங்கறதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு நடிக்கிறியா? யோ இன்னும் கொஞ்ச நாள்ல பார், உன் புள்ள டிவி, பத்திரிக்கை, சேட்டலைட், இன்டர்நெட், அவுட்டர் நெட் எல்லாத்துலயும் உன் புள்ள லஞ்சம் வாங்குறதா செய்தி வரப்போதா இல்லையான்னு பார். யோ நீ வெளிய போயா? நீ வெளிய போடா. சார் 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 என்னாச்சு சார்? சார் டாக்டர். எஸ் சாருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? ஆபத்தான கண்டிஷன் தான். உடனே பைபாஸ் ஆபரேஷன் பண்ணி ஆகணும். பண்ணலைன்னா உயிருக்கே ஆபத்து. ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும் டாக்டர்? 2 லட்சம். 2 லட்சமா? நீ ஏப்பா கவலைப்படுற? அவர் பையன்கிட்ட சொல்லியாச்சு, அவர் ஏற்பாடு பண்ணுவாரு. ஆபரேஷன் பண்ண 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. நான் உடனே அரேஞ்ச் பண்றேன். டேய் அறிவில்லை உனக்கு? என்ன சொல்ற நீ? டேய் அந்த 2 லட்சத்தை பேங்க்ல போட்டா வட்டியாவது வரும். இந்த கிழவனுக்கு வைத்தியம் பண்ணி பிழைக்க வச்சா நமக்கு தான்டா தலைவலி. என்னடா சொல்ற நீ? ஆமாண்டா, நீ லஞ்சம் வாங்கின தகவல் தெரிஞ்சதுக்கே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இன்னும் நம்மளை பத்தி விலாவரியா தெரிஞ்சா இவரே நம்மள போலீஸ்ல போட்டு கொடுத்துருவாரு. என்ன செய்ய சொல்ற? பேசாம இரு, கிழவன் மண்டைய போடட்டும், சமாதி கட்டிடலாம். ஆபரேஷனுக்கு நாம தான் பணத்தை ரெடி பண்ணணும். குமரா சக்சஸ் ஆயிருச்சு. என்ன கந்தையா சாருக்கு பைபாஸ் ஆபரேஷன் செய்ய 2 லட்சம் ரூபாய் செட்டியார் கட்டிருந்தோம்ல, அவர் உடனே தரஞ்சிட்டாருப்பா. சந்தோஷமான விஷயம் சொன்னீங்கண்ணே. உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். நீங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தானடி. என்ன இன்சல்ட் பண்ணவன? பதிலுக்கு நானும் இன்சல்ட் பண்ண வேண்டாமா? இவனுங்களை சும்மா விடக்கூடாது. எதுக்கு என் கார் மேல இடிச்ச? தோடா இடிச்சது நீயா இல்ல நானா? குரங்கு மாதிரி தாவறான். ஒரு ரோப் போடுங்கடி. நக்கலா? விக்கலு விக்கலு. கான்ஸ்டபிள கூப்பிட்டிருக்கேன். கம்பி என்ன வைக்கிறேன் பாரு. அத பாருடி, கான்ஸ்டபிள்ஸே வந்துட்டாங்க. ஹலோ கான்ஸ்டபிள்ஸ். இந்த ஆரம்பிச்சாங்களே பஞ்சாயத்தை. நுப்பாட்றா. என்னடா காரை நிறுத்திட்டு கதறிக்கிட்டு இருக்கீங்க? எங்களை ஐ லவ் யூ சொல்றாங்க சார். நல்ல விஷயம் தானே, சொல்லி தொலை வேண்டியதானே. அவன் ஐ லவ் யூ சொல்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கான். பாத்தியா, ஒண்ணு நீ சொல்லு இல்ல அவர் சொல்லிடுவாரு. இங்க பாரு, பல்லு போன காலத்துல நொங்குதுக்கு ஆசைப்படுறத. சார் இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன செக்ஷன்ல அரெஸ்ட் பண்ண சொல்ற? என் கார் மேல கார் இடிச்சிட்டாங்க. முன்னாடியா பின்னாடியா? போய் சொல்றா சார் அவ. அப்ப இடிக்கவே இல்லைங்கறியா? டேய் போலீஸ்க்கு ரோப்பறா. தம்பி, இந்த ஓல்லாம் நான் சின்ன வயசுலயே போட்டேன். இப்பதான் எனக்கு புரிஞ்சது இது காதல் இல்ல மோதல்னு. கான்ஸ்டபிள், நீங்க அரெஸ்ட் பண்ண போறீங்களா இல்ல எஸ்பிக்கு ஃபோன் பண்ணவா? எதுக்கு உங்களுக்கு ஃபோன் செலவு? எஸ்பி தான் பக்கத்துல நிக்கறாரே. இவரா? எஸ் பெரியசாமிங்கறத ஷார்ட்டா எஸ்பின்னு கூப்பிடுவோம். இப்படி தான் ஒரு தடவை. என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல? உங்களை பத்தி மட்டும் இல்ல, உங்க மாமா பெரிய புள்ளிங்கிறது எனக்கு தெரியும். அப்ப அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க கவலையே படாதீங்க. இவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி அண்டர்கிரவுண்ட் நிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க திரும்பி பார்க்காம போங்க, அசிங்கமா இருக்கும். ஏன்பா
அந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு. அதுகிட்ட போய் எதுக்கு பிரச்சனை பண்ற? பிரச்சனை நான் பண்ணல சார், அவ தான் சார் பண்ணா. யாரு பிரச்சனை பண்ணாங்கிறது இப்ப தேவையில்லை. அவங்க சொத்து மதிப்பு 100 கோடி ரூபாய் தேரும். அந்த சொத்துக்கு இவ ஒருத்தி தான் வாரிசு. இவ கழுத்துல